ஐயா என்னடா ஐயா ஐயனாரு சொல்ற அவரோட இடம்டா இது. பரிதாபப்பட்டு இருக்க இடம் கொடுத்தா சொகுசா படிக்கடி வாழ்றீங்களா? எல்லாரும் கேட்டீங்கல்ல, இன்னும் 24 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க காலி பண்ணல மொத்த இடத்தை எரிச்சு சாம்பலாக்கிடுவான். யாரா நீ? எரிப்பேன்னு சொன்னல, அதான் நெருப்பு கொண்டு வந்திருக்கேன். 10 பேர் உங்க கூட இருந்தா நீ பெரிய வீரம் வந்துருவான். உனக்கு வீரத்தை காட்டுறா பாப்பா. ஆளுங்க மேல கைய வச்சது இந்த ஐயனார் மேலே கைய வச்ச மாதிரி என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஏதோ தெரியாம நடந்து போச்சுங்க. தெரிஞ்ச தாயா பண்ணிருக்கிற. இவன் எங்க பிறந்தான்? இவன் எங்கயா பிறந்தான்? இவங்களுக்கு எல்லாம் பேர் வைக்கிறதுக்கு நான் வரல. அவங்க அப்பா கருமாதிக்கு நான் வரல. காது குத்துறது வந்து கரண்ட் போடுற வரைக்கும் இந்த ஐயனார் தேவைப்பட்டான். அப்பெல்லாம் என்ன சாமியின் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க. இப்ப நான் கால்ல மிதிக்கிற சாணி ஆயிட்டேன். அப்படிதானே? பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க, மனசு கஷ்டமா. தொழில நஷ்டமா? அதான் இடத்தை வித்து கடன் அடைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். 4 கோடி தரேன்னு இருக்கான். அப்புறம் என் பிரச்சனை தீந்துரும். இடத்த காலி பண்ணுங்க. திடீர்னு இப்படி சொன்னா நாங்க எல்லாரும் எங்க போவோம்? அதான் 3 மாசம் டைம் கொடுத்துட்டீங்கல்ல. 3 மாசம் இல்ல 3 வருஷம் டைம் கொடுத்தாலும் இல்லாத இளைஞங்க எங்க போவாங்க? அதானே 20 வருஷமா நாங்க இங்க இருந்ததுக்கு எங்களுக்கு இதுல பங்கு இருக்கு. தம்பி, எங்க அப்பா சொத்தை நீ அபகரிக்கிறது ஹீரோயிசம் இல்ல. அப்படி ரோஷம் இருக்கிறவனா இருந்தா 4 கோடி ரூபாய் பணத்தை கொண்டாந்து கொடு. இடத்த உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். உன் ஏழை ஜனங்களை வாழவை. அது ஹீரோயிசம். கொண்டு வர. என்னடா சொல்ற? டேய், அவ்வளவு பணத்துக்கு நம்ம எங்கடா போறது? அத நான் பாத்துக்கிறேன்டா. ஐயோ, நீங்க சொன்ன தேதிக்குள்ள உங்க பணத்தை கொடுக்கறேன். அது வரைக்கும் இந்த இடத்தை விக்க மாட்டேன்னு வாக்கு கொடுங்க. ஏய் ஐயனார்ரா, கொடுத்த வாக்க மீற மாட்டேன். அதே மாதிரி சொன்ன தேதியில ஒரு நாள் லேட் ஆனாலும் ஒத்துக்க மாட்டேன். சொன்ன தேதிக்குள்ள பணம் வரணும். மாணிக்கம் ஐயா, 3 மாசம் ஞாபகம் வச்சுக்க. இல்ல மொத்த பேரையும் தூக்கிடுவேன் இங்க இருந்து. ஏய் போடா. சரிங்கய்யா, வாங்க. ஏய் கிளம்புங்க. 4 கோடியா? ஏண்டா, நம்ம 4 பேர் கிட்னியை வித்தாலே 4 லட்சம் கூட தேராதே. 4 கோடிக்கு என்னடா பண்றது? டேய், நீங்க எப்படி சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா எப்படியாவது சம்பாதிச்சே ஆகணும்னு நான் யோசிக்கிறேன். தாண்டா எப்படின்னு கேக்குறேன். நம்ம கைரேகை எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்கு. பத்தாவதுக்கு நம்ம போட்டோ எடுத்து பொது இடங்கள்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, கீழே திருடர்கள் ஜாக்கிரதைன்னு கொட்டை எழுத்துல எழுதி வச்சிருக்காங்க. ஊருக்குள்ள எவன் தப்பு பண்ணாலும் நம்ம 4 பேரை கூட்டு போய் தான் லாடம் கட்டுவாங்க. அதுக்குதான் ஊரையே மாத்தலாங்க. என்னமோ வீட்டை மாத்துற மாதிரி சாதாரணமா சொல்ற. எங்கடா போறது? சென்னை. சென்னைக்கா? அங்க யாரா இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னால கம்மலுக்காக கழுவி காத அத்துருவான கர்ணா இப்ப சென்னையில தான் இருக்கா. யார்? நம்ம கட்டிங் கர்ணாவா? அவனேதான். அந்த கருவாயினா? அவன் சென்னையிலயா இருக்கா? பிளேடி பிளாக் அதான் அங்க சுனாமி வந்திருக்குது. சரி, எந்த ஃளைட்ல போறான்? பல்லவன். அப்படி ஒரு ஃளைட்டா? பஸ் பஸ். ஏண்டா, இதுக்கு நம்ம ஊரே பரவாயில்லையடா. இந்த கருணா வருவானா? எங்க போனா? அவன்லாம் ஒரு பெரிய மனுஷன். அவனை நம்பி இவ்வளவு தூரம் அந்த வந்திருக்க. பெருச்சாலி வாயன் வரமாட்டான்டா. வந்துருவான்டா. கிழிச்சா. டேய், அவன் வர மாதிரி தெரியல. போயிடலாமா? ரெட்ட வச்சேன் அர்த்தம் போய்ட்டானே. ஏன் தம்பி, ஊருக்கு புதுசா? ஆமாங்க. பஸ் ஸ்டாண்ட் பாத்துடா, லோகம் கெட்டு போயிடுது. ஜாக்கிரதை. கருணா வந்துட்டான்டா. ஏய் பாலா, வரடா. ஏண்டா ஏதோ ஆசைப்பட்டு சுத்தி பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சா இப்படி டப்புன்னு கழுத்துல கத்திய வச்சிட்டீங்களடா. 4 கோடிக்கு நான் எங்கடா போவேன்? நீ எங்கேயும் போவேனா? கோடி இருக்க இடத்த காட்டு, நாங்க தேடி எடுத்துக்கோ. அப்ப பக்கத்து வீட்டுக்கு போங்க. தள்ளிக்கா. ஏன்? அவன் பேர் தான்டா கோடீஸ்வரன். ஐயோ, இதுக்கு தான்டா இவங்க உள்ள சேரக்கூடாது. நமச்சல்
டேய் கண்ணா, கோடீஸ்வரன் இல்ல, கோடி கோடியா கொட்டி வச்சிருப்பாங்கல்ல பேங்க், அத காட்டு போதும். இது பேங்கா? நம்ம கொள்ளையடிக்க போற செக்யூர் பேங்க் இது மாதிரிதான் இருக்கும். இந்த மீச மணி ஒரு பிளான் போட்டா எப்பவுமே அது மிஸ் ஆகாது. அண்ணன் பிளான் போட்டு எது மிஸ் ஆயிருக்கு? டேய், இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் போடும்போது என்னை பாசத்துல யாரும் அண்ணன்னு கூப்பிட கூடாது, பாஸ் பாஸ்ன்னு தான் கூப்பிடணும். சரிங்க. நாளைக்கு லஞ்ச் பிரேக் முடிஞ்சதும் ஜென்டில்மேன் மாதிரி நான் பேங்குக்குள்ள போவேன். அப்ப எல்லாரும் தின்ன மயக்கத்துல அரை தூக்கத்துல இருப்பாங்க. பாஸ், நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ என்ன பண்றாய்னா பேங்க் முன்னாடி வந்து 10 அடி தள்ளி நிக்கணும். இவன் என்ன பண்ணணும்னா பேங்க் பின்னாடி போய் ஒரு வேனோட வெயிட் பண்ணணும். நான் பேங்க்ல போய் நோட்டம் பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்ணுவேன். அப்ப எல்லாரும் உள்ள வரணும். எப்படி வருவீங்க? முட்டா பசங்களா, முட்டா பசங்களா, அப்படியாடா உள்ள வர்றது? ஒரு சிகப்பு முகமுடி போட்டுக்கிட்டு டெரரா உள்ள வரணும்டா. அப்பதான் பாக்குறவங்க பயந்து பீதியாகி பரபரப்பா ஓடுவாங்க. போங்க பாஸ், நம்ம சிகப்பு முகமுடி போட்டுட்டு போனா குழந்தைகளை நம்மள ஸ்பைடர்மேன் நினைச்சு ஆட்டோக்கு நம்ம கேட்டு நம்மள காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க. ஆமா பாஸ், சினிமா படங்கள்ல கூட கருப்பு முகமுடி போட்டுன்னா கொள்ளடிக்க வருவாங்க பாஸ். டேய், இங்க யாரா பாஸ்? நீங்க தான் பாஸ். அப்ப நான் சொல்றபடிதான் நொட்டணும். ஓகே பாஸ். செக்யூர் பேங்க் தான், நைஸா உள்ள போயிடணும். யார் வாட்ச் பண்றாங்களா? ஆத்தாடி, ஐயனார் கோயில் சில மாதிரியே நிக்கிறானே. என்ன பாஸ்ட் ஃபுட்ல இட்லி திங்கிற மாதிரியே நிக்கிறாங்க. பாப்போம் பாப்போம். மாவு மாதிரில இருக்கா? பசங்களுக்கு ஒரு போனை போடுவோம். மரியாதையா சொல்றேன் கேளுங்க. எல்லாம் கை மேல தூக்குங்க. என்ன போன் பண்ணாமலே வந்துட்டாங்க? ஆமா, சிகப்பு மூமிடி போட சொன்னா கருப்பு மூமிடி போட்டிருக்காங்க. சரி, எது போட்டாலும் சரி பேங்க்குள்ள கன்ஃபார்ம். என்ன ஒரே சத்தம்? பேங்க் மேனேஜர் நான் இங்க இருக்கேங்கிற பயம் கொஞ்சம் கூட இல்லாம இது என்ன மீன் மார்க்கெட்டா இல்ல பேங்கா? ஏய் அட்டெண்டர், இந்த பூச்சாண்டிகளுக்குலாம் ஒரு 10 நிமிஷம் வெளிய அனுப்பு. நீங்க என்ன கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இவங்கள பார்த்தா கொள்ளக்காரங்களா தெரியலையா? கொள்ளக்காரங்களா? சத்தியமா கொள்ளக்காரங்க மேடம். சொல்லுங்கடா. ஆமா, நாங்கெல்லாம் கொள்ளக்காரங்க தான். பாத்தீங்களா? பின்ன என்ன பண்ண? இப்ப என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? நாங்க பணம் கொடுத்தா நீங்க போயிடுவீங்கல்ல? இந்த வேலையை நாங்க ஒழுங்கா செய்யலாம்ல? ஃபாலோ மீ. போங்கடா போங்கடா போங்கடா. டேய் கோடாங்கி, நானு வரேன்டா, நானு வரேன்டா. அந்த பூனை மீசக்காரங்கல எதுக்கு நின்னு பேசிட்டு இருக்கீங்க? வாங்கடா, டைம் ஆகுது. கோடாங்கி த்ரோ பண்ணிடுவான் போல இருக்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? என்னடா டய ஆயிட்டு இருக்கு, இன்னும் பாஸ் கிட்ட போனே வரல. அதானே ஒண்ணும் புரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணிட போறாடா. நன்றிமா நன்றிமா. ஓகே, பட் ஹேண்ட்ஸ் அப். பாவிகளா. ஏய் தாண்டி வரலன்னு போ. போ ட்ரம் உருண்டு போ. ஐயோ காந்தி தாத்தாங்க. டேய், போலீஸ் வந்துருச்சுடா. ஐயோ எஸ்கேப்டா. உள்ள இருக்கிற முகமுடி திருடங்களா ஒழுங்கா வந்து சரணடைஞ்சிருங்க. பேங்க சுத்தி போலீஸ் இருக்கு, உங்களால எஸ்கேப் ஆக முடியாது. போலீஸ் போலீஸ். போலீஸ பார்த்து நாம தானடா பயப்படணும். இவன் ஏன்டா பயப்படுறான்? பயப்பட்டு போறான்டா. விடு. பஞ்சு பண்ணுங்கடா. யாரா லூசு? நசமாவே குத்து. போ, லைன்ல நில்லு. போ போ போ. எல்லாம் நில்லுங்க. போங்க போங்க போ. சரிப்பா, இப்ப நாங்க எல்லாருமே வரிசையா நின்னாச்சு. அப்புறம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? வெரி சிம்பிள். துணியை கட்டணும். ஆடி சரிப்பா. என் புருஷன் கூட என்ன இப்படி கேட்டதில்ல? மேடம் மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த துணியை கழட்டிட்டு நாங்க கொடுக்குற துணியை போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அந்த துணி எதுக்குயா? எங்க பிளானே உங்களுக்கு தெரியாது. டேய், அத்தனை பேருக்கு துணியை கொடுங்கடா. துணியை மாத்திரம் உள்ள இருப்பீங்க. வரீங்களா இல்லையா? இல்ல போலீஸ் உள்ள வரும். யோ, வீச வீச வீச. இங்க வா இங்க வா. இல்லையா இல்லையா? என்னையா அது? ச்சே, நானும் சினிமால எத்தனையோ கொள்ளைய பாத்திருக்கேயா. இது என்னையா கொள்ளை? கொஞ்சம் கூட பிளானே இல்லாம உதவாக்கிற பசங்க. இவனுங்க எவனையும் உதைக்க கூடாது. இதுக்கெல்லாம் பிளான் போட்டு கொடுத்தானே இவங்க தலைவன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா மூஞ்சில அப்படியே ஒரு குத்து குத்திருப்பேன். என்னமா பேசிக்கிட்டு இருக்க? என்ன பிளான் சரியில்லை? ராத்திரி போல 20 நாளா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம அப்படியே கண்ணு முடிச்சு போட்ட பிளான். இந்த பயல்களுக்கு பிளான் புரியலைன்னா அதுக்கு நானா பொறுப்பு. அப்போ நீ? நான் தான் அந்த பிளான போட்டது. நான் தான் அந்த கூட்டத்துக்கு தலைவன். நம்மளைனா பிளான பாரு, பிளான பாரு. ஐயோ ஐயோ, தெரியாம அமிச்சுது. ஐயோ ஐயோ.
வரீங்களா இல்லையா? எல்லாரோட கையை கைத்தால கட்டுங்க. என்ன ஏன்டா கட்டீங்க? என் பிளான்ல இதெல்லாம் இல்லையாடா? பெரிய நைஸ் கோல்டு. ஏய் கட்டியாச்சுல, நம்மளுங்க இந்த பக்கம் வாங்கடா. வாங்க. எல்லாரும் திரும்புங்க. ஏய் எல்லாரும் போய் அந்த கேபின்ல நில்லுங்க. போங்க போங்க. சொல்றல போங்க. ஏய் போயா போ போ. ஏய் கண்ணா, எல்லாரும் கையும் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பட்டாசு எடுத்து பத்த வைடா. ஏய் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. டீம் அலர்ட். எல்லாரும் கீழே உட்காருங்க. உட்காருங்க. வாங்க சீக்கிரம் வாங்க. இவன் யாரா இவன்? நம்மள கூப்பிடுறான். சீக்கிரம் வந்து ஏறுங்கடா. ஆமணி வேன் அவனுக்கே பத்தாது போல இருக்கு. சார் 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 என்ன நல்லா பாருங்க சார். நான் தான் சார் இந்த பேங்க் மேனேஜர் கமலா. ஐயோ ஐயோ சார், இவன் தான் சார் இந்த கொள்ளக்கூட தலைவன். இவன் தான் கொள்ளக்கூட தலைவன். பிடிங்க சார், இவனை பிடிங்க. நான் திருடன் உள்ள கொல்ல போய் சொல்லாத சார், போய் சொல்றா சார். சத்தியமா ஏய் சத்தியமா சத்தியமா சார், பேங்க் கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் எல்லாம் வச்சிருக்கா சார். உள்ள வச்சிருக்கா. எடுங்க. அந்த பிளான் தான் சார். பாத்தீங்களா? பிளான்ல ஏதோ மாற்றம் நடந்திருக்க மாதிரி தெரியுது. ஏய் யார் யாரு? வர்றா குழந்தை கோனைஸ் கட்டுற மாதிரி அழுறா. சீக்கிரம் இங்கலாம் கருப்பா கிடக்கு. இங்க ஒரு பேக் இருக்குடா. அப்ப எல்லா பணத்தையும் இந்த பேக்குள்ள வச்சிரு. சரி. பேசிக்கிட்டே இருக்காத, சீக்கிரம் எடு. இல்லடா. குடி. சுப்பு மூடு சுப்பு மூடு. இந்த ட்ரெஸ் அதுக்கு வெளிய வச்சிரு. எல்லா வண்டியும் நல்லா செக் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓவர். டேய் மச்சான், போலீஸ்டா. பேசாம உங்களுக்கு ரெண்டு கட்டு வீசிருமா? இவங்க எல்லாம் பையோட கொடுத்தாலே பத்தாதா? ஏய் சும்மா இருக்கடா. மாட்டினா டின்னு கட்டிடுவாங்க வண்டி. வாங்கடா. என்னடா இது? டேய் எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? வெளியில போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு சுத்தணும், கண்டிப்பா மாட்டிக்கும். இங்க எங்க மறைச்சு வச்சுட்டு காலையில வந்து எடுத்துக்குவோம். கரெக்டா, நானா தாண்டா நினைச்சேன். ஏய் இங்க வச்சிடலாம்டா. இந்த இடமா சூப்பர்ரா. எடா எடா. நம்ம இங்க புதைச்சு வச்சதுக்கு அடையாளம் வச்சுட்டு போவோமா? ஏய் சொரி பிரசாத், நம்ம புதைச்சடமே அடையாளம் தான்டா. சரியா? இப்ப நம்ம ஃப்ரீடா. இனிமே போலீஸ் பயமே இல்ல. அப்படின்னா பார்ட்டி வச்சு மஜா பண்ணிடுவோம். சூப்பரான ஒரு இடத்தை நான் காட்டுறேன். ஆனா லேடிஸ் அலௌட் கிடையாது. ஓகே ஓகே. ஏய் கையில மல்லிப்பூ சுத்தினா நீ மைனரா? ஏதோ அடிபட்டு புத்தூர் கட்டி போட்ட மாதிரி இருக்கு. இந்த கர்மம் முடிச்ச நாத்தத்தை பேலன்ஸ் பண்றதுக்குடா. மல்லிகைப்பூ வாசனை வருதா? மல்லிப்பூ வாசமும் வருது, கூடவே எலி செத்த நாத்தமும் வருது. அதுவும் வாயில இருந்து வரும். மச்சான், பேங்க் கொள்ளடிக்கிறது இவ்வளவு ஈஸியா இருக்கும் நினைக்கிறேன். ஏய் அவளை ஈஸியான பேங்க காட்டுனதே நான் தான்டா. இதுல என்ன ஹைலைட் தெரியுமா? போலீஸ் கல்ல மண்ணை தூவிட்டு மண்ணுக்குள்ளே பணத்தை புதைச்சு வச்சோம்ல, அது